திருச்சி அருகே காவிரி கரையில் அமைந்துள்ள ஒரு கிராமத்தில் வசிக்கும் மக்கள் ஒரு குடம் குடிநீருக்காக குழாயடியில் காத்திருக்கின்றனர். சிறார் முதல் முதியோர் வரை தண்ணீர் குடங்களை சுமந்து திரியும் இந்த காட்சிகளை நாம் கண்டது திருச்சி மாவட்டம் முசிறி அருகே உள்ள சேந்தமாங்குடி கிராமத்தில். சீரான குடிநீர் விநியோகம் இல்லை என்பதால்தான் தண்ணீரை பிடித்து வைக்க இத்தனை முனைப்புகள். சேந்தமாங்குடி கிராமத்தில் இருப்பதே ஒரே ஒரு தண்ணீர் குழாய்தான். 450 குடும்பங்களைச் சேர்ந்த 1200 பேருக்கும் குடிநீர் வழங்குவது இந்த ஒரே ஒரு குழாய்தான். இங்கிருக்கும் 22,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட வாட்டர் டேங்க் 2001ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இதில் தண்ணீர் ஏற்ற முடியாது என்பதால் அருகிலேயே போர் போட்டு குழாய் வைத்திருக்கிறார்கள். இதற்கான மோட்டார் சீராக இயங்குவதில்லை என்கிறார்கள் சேந்தமாங்குடி மக்கள். ஒரே பைப் லைன்ல தான் எல்லா மக்களுமே வந்து பிடிக்கணும். ஒரே நீங்க பார்த்துருப்பீங்க வீடியோவில் எல்லா மக்களும் ஒரே பைப்பில் தான் பிடிக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளாக கரண்ட் காட்டாதனால தண்ணியே வரல. டேங்கெல்லாம் புட்டு கிடக்குது பாதி அடியில். ஒரே பைப்பு தான் குடிநீர் பைப்புக்குள்ள போட்டிருக்காங்க. கரண்ட் போயிடுச்சு, மோட்ரு போயிடுச்சுன்னா சின்ன மோட்ரு தான் இறக்கியிருக்காங்க. அது கரண்ட் போய் மோட்ரு ரிப்பேர்னா தண்ணி இல்லாமல் இப்படி தான் நாங்கள் கஷ்டப்படுறோம். 4 நாள் 3 நாள் 1 மாதம் கூட ஆகுது, 15 நாள் கூட ஆகுது. தண்ணி எவ்வளோ கலங்களாக இதை தான் குடிக்கணும், வேற வழி இல்லை. போர் தண்ணியும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆற்று தண்ணியும் விடுறாங்க, இவ்வளோ கலங்களாக இருக்குது. வீட்டுக்கு வீடு குழாய் இணைப்பு இருந்தும் குடிநீர் வருவதில்லை. வாட்டர் டேங்க் அருகே உள்ள குழாயடிதான் சேந்தமாங்குடியின் நீர் ஆதாரம். இந்த ஊர் மக்களின் பிரச்சனை குறித்து ஆட்சியர் பிரதீப் குமாரிடம் கேட்டோம். உடனடியாக மின் இணைப்பை சீரமைக்கவும் சீரான குடிநீர் விநியோகம் வழங்கவும் நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சி செய்தியாளர் வி. சார்லஸ்.